துறை ரீதியான செயல்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. சட்டப்பேரவையில் பட்ஜெட் விவாதம் துவங்க உள்ள நிலையில் ஆய்வு. தான் முதல்வராக இருந்தபோது டெல்லி பயணத்தை விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது எந்த காவடியை தூக்கிச் சென்றார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. யாருக்கு யார் அடிமை என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் எனவும் கருத்து. தேசிய தூய்மையான காற்று திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு 233 கோடி ரூபாய் நிதி. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் தகவல். சுகாதாரத்துறை நியமனங்களின் போது கரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு முன்னுரிமை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. பாஜக தொழில்நுட்ப பிரிவு தலைவர் நிர்மல்குமார் மீது வழக்கு பதிவு. பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து அவதூறு பதிவுகள் வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் இளம்பெண் கூட்டு பலாத்கார வழக்கில் சிபிசிஐடி விசாரணை நிறைவு. கைதான 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அமளி. மாநிலங்களவை நாளை வரை ஒத்திவைப்பு. संसदीय स्थायी समिति के 262वें प्रतिवेदन में अंतर्विष्ट सिफारिशों एवं टिप्पणियों पर தமிழக ஆளுநரை திரும்ப பெற கோரி மக்களவையில் திமுக எம்பிக்கள் அமளி. முழக்கம் எழுப்பிய நிலையில் அவையில் இருந்து வெளிநடப்பு. 262वें प्रतिवेदन में अंतर्विष्ट सिफारिशों एवं टिप्पणियों पर सरकार द्वारा की गई कार्यवाही के संबंध में समिति के 273वें प्रतिवेदन में இலங்கையில் அனைத்து கட்சிகளை கொண்ட இடைக்கால அரசு அமைக்கும் யோசனை நிராகரிப்பு. அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ யோசனைக்கு ஜேவிபி, எஸ்ஜேபி உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு. பாகிஸ்தான் இடைக்கால பிரதமராக முன்னாள் தலைமை நீதிபதி குல்சார் அகமதுவை நியமிக்க வேண்டும். இம்ரான்கான் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.